இப்போ பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜமீன்கள் கிட்ட நல்லா வளமாக இருக்காங்க, செழிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கல்ச்சரை, அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு நாகரீக உலகத்துக்கு அவங்க போனது மாதிரியான ஒரு பெரிய தொடர்பவே அவங்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கல்லூரியை வந்து இவங்க வந்து சென்னையில் வந்து தொடங்குறாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் வந்து தொடங்கி அவங்களுக்கு வந்து அந்த மொழியையும் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி ஒருத்தரை பார்த்தோன்னே கை குலுக்கணும், இப்படியெல்லாம் ஒரு ட்ரெயின் அப் வந்து நடக்குது. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நியூ இங்டன் இந்த கல்லூரி அப்படிங்கிறது. பிரின்சிபால் தங்கியிருக்க அறையிலிருந்து துப்பாக்கி சத்தம் கேட்குது. துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் மாணவர்கள்லாம் அலறி அடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே பெட்டில் வந்து அந்த டீலாகே பிரின்சிபல் அவர் வந்து தலையில் சுடப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. அப்படி இறந்தார். தற்கொலையா கொலையா? கொலையா அப்படிங்கிறத வந்து எல்லாரும் விசாரிக்குது. அதாவது நேர்மையாக இருக்கவங்கள தண்டிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணமாக வச்சு மையத்தை வச்சு அவங்க 2 பேரையும் விடுதலை பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் யார் அந்த கொலையை பண்ணது இந்த ஆக மொத்தத்தில் 2 விடுதலை பண்ணிட்டாலும் இப்போ டீலாகே வந்து எப்படி இறந்தார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் பெரிய மர்மமாக இருக்கு. அந்த காலத்தில் வந்து 1 பவுன் நகை வந்து 19 ரூபா 95 காசு. 19 ரூபா 95 காசு நகை 1 பவுன் அப்படின்னா இந்த வழக்குக்கு வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு மொத்தமாக 3 லட்சம் ரூபா தேவைப்படும் அந்த காலத்துக்கு. இப்போ வந்து அதோட மதிப்பு 3 மில்லியன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அந்த நிர்வாகம் பண்ண முடியாமல், ஜமீனவே நிர்வாகம் பண்ண முடியாமல் பண தடுமாற்றம் வந்த உடனே அந்த வாடியா குரூப், அதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி PPTCL, அந்த கம்பெனிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கள்கிட்ட இருந்த மாஞ்சோலை எஸ்டேட், அந்த எஸ்டேட்டை வந்து 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு விடுறாங்க. வணக்கம் கண்ணா. வணக்கம். இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மாஞ்சோலை எஸ்டேட் வந்து அது வந்து ஒரு 99 வருஷம் ஒப்பந்தம் முடிஞ்சு வந்து இப்போ அது திரும்ப வனத்துறை கிட்ட ஒப்படைக்கப்படுது வந்து. அதனால் அது இப்போ ஒரு பேசுபொருளாக இருக்குது. கிட்டத்தட்ட 8000க்கு மேலே ஏக்கர் இவ்வளோ பெரிய நிலம் எப்படி ஒரு தனியார்கிட்ட போச்சு, எப்படி அது வந்து அந்த வாடியா குரூப் ஒப்பந்தத்துக்கிட்ட போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வந்து 1919 சென்னை மாகாணத்தையே உழுக்குனா ஒரு கொலை வழக்கு இதில் பின்னணியில் இருக்குது வந்து. ஸோ அந்த கொலை வழக்கு என்னங்கிறத முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டோட நில விவகாரங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து அந்த 1919 நியூ இங்டன் கல்லூரி பிரின்சிபாலாக இருந்த டீலாகே அப்படிங்கிறவர் தான் அந்த கொலை செய்யப்படுற சம்பந்தமான வழக்கு தான் அது வந்து. அந்த வழக்கு என்ன, அதோட உண்மையான பின்னணி என்னன்னு சொல்ல முடியும்? அதாவது இந்த நியூ இங்டன் கல்லூரி இருக்குல்ல, இந்த கல்லூரி வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் வந்த பிறகு இங்கே வந்து அவர்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து பல பகுதிகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அப்படி அவங்க வந்து பிரிட்டிஷ்காரர்கள் பயணம் பண்ணும்போது அந்தந்த ஊரும் ஒவ்வொரு ஏரியாக்களும் ஒவ்வொரு பகுதிகளும் நிலப்பரப்பும் ஒரு குறுநில அந்த ஜமீன்தார்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜமீன்தார்களை வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இதை வரி வசூல் செய்து கொடுங்க இந்த பகுதியில் அப்படின்னோன்னா, அவங்க வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இவங்களுக்கு பீரங்கிகளுக்கு பயந்தும் துப்பாக்கிகளுக்கு பயந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜமீன்தார்கள் அவர்கள் வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்போது பிரிட்டிஷ்காரர்களுக்கும் அந்த ஜமீன்தார்களுக்கும் ஒரு நல்லிணக்கம் ஏற்படுது. இப்போ பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜமீன்கள் கிட்ட நல்லா வளமாக இருக்காங்க, செழிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கல்ச்சரை, அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ்காரர்களுடைய அந்த பழக்கம் எல்லாமே வந்து இப்போ ஜமீன்தார்களும் கற்றுக்கிட்டாங்க. வருஷ நாட்டு ஜமீன், தேவாரம் ஜமீன், போடி ஜமீன், உத்தமபாளையம் ஜமீன், இப்படி நிறைய ஜமீன்தார்கள் இருக்காங்கல்ல. இந்த கல்ச்சர் வந்து அவங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தது. ஒரு நாகரீக உலகத்துக்கு அவங்க போனது மாதிரியான ஒரு பெரிய தொடர்பவே அவங்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஜமீன்தார்கள் கூட உரையாடும் போது அவங்களுக்கு ஆங்கிலம் வந்து தெரியாமல் இருக்குது. அதனால் ஒரு மொழி பிரச்சனை உருவாகுது. இவங்க வந்து அந்த ஜமீன்தார்கள்ட்ட உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் உங்களை மாதிரி தமிழ் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்காதீங்க, எங்களுடைய ஆங்கிலத்தை கற்றுக் கொடுங்க, எங்களுடைய ஸ்டைலுக்கு வந்து அவங்கள வந்து
இப்போது இருந்தால் நீங்கள் வளர்க்குறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சென்னையில் வந்து நாங்கள் ஒரு கல்லூரி வந்து, அதாவது ஜமீன்தார்களுடைய வாரிசுகள் படிப்பதற்காக, கிட்டத்தட்ட அது வந்து என்ன மைனர்கள், ஜமீன்தார்களுடைய பசங்க வந்து மைனர்கள். அந்த மைனர்கள் படிக்கிறதுக்காக ஒரு கல்லூரியை வந்து இவங்க வந்து சென்னையில் வந்து தொடங்குறாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் வந்து தொடங்கி, அவங்களுக்கு வந்து அந்த மொழியையும் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி ஒருத்தரை பார்த்தோன்னே கை குலுக்கணும், இப்படியெல்லாம் ஒரு ட்ரெயின் அப் வந்து நடக்குது. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நியூ இங்டன் இந்த கல்லூரி அப்படிங்கிறது. அது கிட்டத்தட்ட நம்ம டிஎம்எஸ் பக்கத்தில் இருந்திருக்கு அந்த காலத்தில். அது வந்து மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி. அந்த 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 நியூ இங்டன் கல்லூரியே வந்து பார்க்கும்போது கட்டிட வடிவத்தில் அது ரொம்ப பிரம்மாண்டமானதாகவும், பெரிய வளாகத்துக்குள்ளே வந்து அந்த வளாகத்தை யாருக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பெரிய பாதுகாப்போடு, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக, ரொம்ப வசதியாக, ஆடம்பரமாக அது இருந்திருக்கு அந்த பங்களா. அங்கே தான் வந்து இந்த மைனர்கள் எல்லாம் படித்து, அவங்க வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க தான் இருந்திருக்காங்க. இதை வந்து இங்கே சென்னையில் வந்து மைனர் கல்லூரின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படியான அந்த கல்லூரி உருவாக்கப்பட்டது தான் இந்த நியூ இங்டன் கல்லூரி. கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுற பிரின்சிபால் டி ஹாலோஹே இருக்கார்ல, அவர் எப்போ வராரு? அது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 1900 வந்து வர்றாரு. அங்கே வந்தோடனே டி லாஹே அவர் பேர். அவர் வந்து அவருடைய மனைவி பாரதி மேரின்னு அவங்க வந்து இங்கே வந்து அவங்க வந்து இளம் வயது, இவருக்கு வயது அதிகம் அந்த பிரின்சிபாலுக்கு. அவர் ரொம்ப தீவிரமான, அதாவது லண்டன் விசுவாசியாக இருக்கார். அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கான ஒரு பெரிய இதுவாக இருக்கார். அதனால் இந்த மைனர்கள் எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அது இனவெறியோட நடந்துக்கிட்டதாக கூட சொல்லப்பட்டது. டி லாஹே அவருடைய பிரின்சிபலோட மனைவியும் பிரின்சிபாலும் அதே பகுதியில் ஒரு இடத்துல வந்து அவங்க குடும்பமாக வசிச்சிருக்காங்க. அப்போ இப்போவுமே பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரிகளில் வந்து ஹாஸ்டல் இருக்கும். ஹாஸ்டலோடய சேர்த்தே வந்து கல்லூரிகளில் பிரின்சிபால், ஹாஸ்டல் வார்டன் அவங்க எல்லாருமே உள்ளே ஸ்டே பண்ணி. ஆமாம், அந்த மாதிரி இருந்தது. இப்போது இவங்க ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிரின்சிபால் தங்கியிருக்க அறையிலிருந்து துப்பாக்கி சத்தம் கேட்குது. துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் மாணவர்கள்லாம் அலறி அடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா, அங்கே பெட்டில் வந்து அந்த டி லாஹே பிரின்சிபல் அவர் வந்து தலையில் சுடப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. தலையில் சுடப்பட்டு கிடக்கிற பெட்லேயே கிடக்காரு. அவருடைய மனைவி அந்த மேரி வந்து ஒரு ஓரமாக அப்படியே அதிர்ச்சியில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போது அங்கே இருந்த ஒரு ஜமீன்தாருடைய வாரிசு வந்து உடனே போலீஸுக்கு வந்து தகவல் கொடுத்துட்டாரு. தகவல் கொடுத்தோன்னே அங்கேருந்து போலீஸ் வந்துடுச்சு. போலீஸ் வந்து விசாரிக்குது, இந்த பிரின்சிபால் வந்து எப்படி இறந்தார், தற்கொலையா கொலையா அப்படிங்கிறத வந்து எல்லோரும் விசாரிக்குது. ஆனால் அங்கேருந்து வந்த டாக்டர் கூட வந்த பிரிட்டிஷ் டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, இது வந்து தற்கொலை கிடையாது, இது வந்து கொலை தான். ஏன் அப்படின்னா, அந்த பிரின்சிபால் டி லாஹேவுக்கு வந்து இடது கை பழக்கம் உள்ளவர். ஆனால் சுடப்பட்டது வந்து வலது பக்க தலையில் வந்து குண்டு பாய்ஞ்சிருக்கு. குண்டு பாய்ஞ்சா அந்த துப்பாக்கி வந்து சாதாரண துப்பாக்கி கிடையாது. அது வந்து போர்களில் பயன்படுத்தக்கூடிய இரட்டை குழால் டபுள் பேரல் உள்ள பெரிய துப்பாக்கி. அதை அடித்தா அப்படியே செதஞ்சு போயிடும், அந்த பகுதியே செதஞ்சு போயிடும். ஸோ அவ்வளோ பெரிய துப்பாக்கிங்கிறப்ப நம்ம ஒரு ரிவால்வரோட எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் வந்து அந்த துப்பாக்கியை ஒரே ஒருத்தர் வந்து எடுத்து தன்னால் சுட்டுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, அது இருக்கிற லென்த்துக்கு அதை வந்து இப்படி வச்சுலாம் சுட முடியாது. நீங்கள் வந்து ஒன்று எப்படி சுட்டுருக்கலாம் அப்படின்னா, கீழே இப்படி நிற்க வச்சு கழுத்தில் வந்து அந்த டபுள் வாயில் பகுதி வச்சு அவருடைய காலால் இந்த ட்ரிக்கரை அழுத்தினா மட்டும்தான் அது தற்கொலையாக செஞ்சுக்க முடியும். அவ்வளவு. ரெண்டாவது, அந்த துப்பாக்கி வந்து ரொம்ப வெயிட் அதிகமானது. ஸோ இவ்வளவு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை வந்து பிரின்சிபால் டிகலாகே வந்து அவராக எடுத்து சுட்டிருக்கிற வாய்ப்பு கிடையாது. அப்போ மனைவி சுட்டிருப்பாங்களான்னா, அவங்களுக்கும் அந்த துப்பாக்கியை தூக்குற அளவுக்கான ஒரு பெரிய வலிமை இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த சின்ன பொண்ணு அவங்க. அப்படி ரொம்ப விசாரணை அதிகமாகுது. யாரோ வெளியே இருந்து சுட்டிருக்காங்க. ஆனால் துப்பாக்கி அந்த ஸ்பாட்டில் இல்லை. அப்போது அங்கேயே வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க,
தீவிரமாக விசாரணை முடுக்குறாங்க. மைனர்களை பூரா வர வச்சுருக்காங்க. என்னென்னா எல்லாரும் வர வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிங்கம்பட்டி ஜமீன் 30வது பட்டம் 30வது பட்டத்துக்கு வந்தவர் சங்கர இப்போ கடைசியா இப்போ சமீபத்தில் இறந்த முருகதாஸ் தீர்த்தபதி தான் ஆமா. கடைசி ராஜாவா இருந்தார் வந்து. அவர் இந்தியாவிலேயே 31வது பட்டம். ஆமா. அப்படின்னா அவருக்கு தந்தையை ஆமாம் ஆமாம் அது தந்தை முறை. சங்கர சிவசுப்பிரமணிய தீர்த்தபதி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்ரூவராக மாறுறாரு. அப்ரூவராக மாறி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா போலீஸுக்கிட்ட, சீனி வெள்ளை சிவசுப்பிரமணிய பாண்டியா அப்படிங்கிற கடம்பூர் ஜமீன் வந்து அவர் தான் வந்து பிரின்ஸ்பாலாக சுட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி எல்லாரும் போவோம், துப்பாக்கி எங்கே வச்சுருக்கணும் பார்த்து காட்டினா அங்கே போனால் ஒரு இடத்துல துப்பாக்கி இருக்குது. சிங்கம்பட்டி ஜமீன் வந்து இப்படி ஒரு கடம்பூர் ஜமீன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நானும் சுடுறதுக்கு தான் வந்தேன், என் கையிலையும் துப்பாக்கி இருந்துச்சு. நான் எதுக்கு துப்பாக்கி வச்சுருந்தேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த துப்பாக்கி கடம்பூர் ஜமீன் சுட்ட உடனே பிரின்ஸ்பலை சுட்ட உடனே ஒருவேளை இந்த மனைவி அவங்க வந்துட்டாங்கன்னா, பிரின்ஸ்பலோட ஒய்ஃப் வெளியே வந்தாங்கன்னா அவங்கள நான் சுடுறதுக்கு நான் தயாராக இருந்தேன் அப்படின்னு தீர்த்தபதி சொல்கிறார். இவர் சொல்கிறார், அதான் சிவசுப்பிரமணிய தீர்த்தபதி. அப்போது சரி உன்னோட துப்பாக்கி எங்கே, நான் இங்கேருந்து பயத்தில் அவங்க வந்தாலும் நான் பயந்து ஓடி போய் துப்பாக்கி கீழே போட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது போலீஸ் வந்து எங்கே அந்த துப்பாக்கியை காட்டுங்க அப்படின்னா, போகிற வழியில் பார்த்தா ஒரு இடத்துல ஒரு புதரில் வந்து துப்பாக்கி இருக்குது. தூக்கி போட்டால் இருக்காது, அது வந்து எங்கேயாவது கிடக்கும். ஆனால் துப்பாக்கி ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அது போலீஸ் அந்த துப்பாக்கி எடுத்து பார்க்குது. அந்த துப்பாக்கி இருந்த வெயிட்டுக்கு அந்த மாடியிலேருந்து தூக்கி போட்டிருந்தா ஒன்று அது வந்து அந்த இருந்த வெயிட்டுக்கு மரக்கட்டை செதறி போயிருக்கணும், அல்லது அந்த பேரலில் அந்த இரும்பு குழாய்களில் ஒரு தடயமாவது கீறலாவது விழுந்திருக்கணும். ஆனால் எதுவுமே இல்லை. அப்போது போலீஸுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, சிங்கம்பட்டி ஜமீன் மேலேயும் சந்தேகம் வருது, பிரிட்டிஷ் போலீஸ். அப்போது இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது உண்மை என்ன தெரிகிற வரைக்கும் இவங்க 2 பேரையும் விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரணை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது வந்து தாமஸுங்கிற வக்கீல் வந்து கடம்பூர் ஜமீனுக்காக அதை ஆஜராகி வாதாடுறார். அவர் வந்து சொல்கிறாரு, இது வந்து வெலிங்டனுக்கு தெரியுது பிரபு, அப்போ வந்து கவர்னர் அவருக்கு தெரிஞ்ச உடனே என்னடா அது இந்த இவ்வளவு பெரிய ஆட்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கொலை வழக்காக இது மாறி இருக்குது, இது ரொம்ப கடுமையாக இருக்குமே அப்படின்னா இந்த தாமஸ் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக இது வந்து கடம்பூர் ஜமீன் மேலேயே இந்த பழி போடப்படும் அப்படிங்கிறது டவுட் வந்துச்சு அவருக்கு. வெலிங்டன் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு அவங்க பிரின்ஸ்பலோட ஒய்ஃப் மேரி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து லண்டனுக்கு அனுப்பி வச்சிடறாரு. இப்போ அந்த வக்கீலுக்கு சந்தேகம் வந்துருச்சு, லண்டனுக்கு இவங்களை அனுப்பி வச்சுட்டா அப்போ இங்கே யார் வந்து கார்னர் செய்யப்படுறா, கடம்பூர் ஜமீன். அப்போது இங்கே நடந்தால் நமக்கு இங்கேயே வந்து நமக்கு தீர்ப்பு கிடைக்காது, நியாயம் கிடைக்காது, ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்துருமோ அப்படின்னு என்ன பண்ணுறாரு, வழக்கு லண்டனுக்கு போகுது. லண்டனுக்கு போகுதுன்னா லண்டனுக்கு போன பிறகு இந்த வழக்கு என்ன ஆகுது அப்படின்னா, லண்டன் பத்திரிகைகள் எல்லாம் பயங்கர பிரபலமான ஒரு வழக்காக வந்து இந்தியா முழுக்க வந்து பேசப்படுது. அப்போது இந்த வழக்கில் சரியான ஒரு நடைமுறை இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கட்டாயமாக போயிடுச்சு. இது எந்த வழக்கும் எந்த நடைமுறையும் பொய்யாகவும் மறைமுகமாகவும் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. அப்போது கோர்ட்டில் இந்த வழக்கு நடக்கிற நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னா, கூட்டம் அதிகமாக வருது, பப்ளிக் அதிகமாக வர்றாங்க, ஜூனியர்ஸ் வந்து நிறைய வர்றாங்க. இந்த வழக்குக்கு சிங்கம்பட்டி ஜமீனுக்காக வாடியாங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்த வாடியாங்கிறவர் தான் ஆஜராகிறார். அவர் வந்து ஒரு வழக்கில் ஆஜரானாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு பிரபலமையும் ஏற்படுத்தும். அப்படி இவர் வந்து ஆஜராகி வாதாடும் பொழுது பல்வேறு கேள்விகள், பல்வேறு விசாரணை, குறுக்கு விசாரணை எல்லாம் போகுது. இந்த நியூ இங்கிலாந்து கல்லூரியில் படித்த எல்லா மைனர்களையும் அழைச்சிட்டு வந்து அங்கே வந்து விசாரிக்கிறாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க படிக்க வந்த மொத்த குரூப்பும் படிக்கிறத தவிர எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. எல்லா வேலையும் மைனர்களுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மாதிரி இவங்க நடந்த உடனே
அந்த ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பழியை போடுறாங்க. பழியை போட்டதில் ஒவ்வொரு மைனரும் என்னென்ன பாலியல் விஷயங்கள் பண்ணாங்க, ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது கோர்ட்டில் வந்து வட்டவர்த்தனமாக விசாரணையில் பேசப்படுது. இதனால் பிரிட்டிஷ்காரர்களுடைய சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களை சேர்ந்த அதிகாரிகளை சேர்ந்த குடும்ப பெண்களும் வந்து இந்த வழக்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இதை வந்து ஒரே அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால் ஒவ்வொரு மைனரும் பேசுகிறத கேட்டு பயங்கர சிரிப்பு தானா அந்த கோர்ட்டில். இப்படியான ஒரு சூழல் வந்து லண்டன் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து 1919 1919 டீலாகே சுடப்பட்டு இறந்திருக்கு அக்டோபர் 5. அதிலிருந்து 1920 வரைக்கும் அந்த வழக்கு வந்து தொடர்ந்து விசாரணை நடந்து போய்கிட்டு இருக்கு. ஓ, இது வந்து ஏதோ ஒரு ஒரு டீலாக வயசானவர், ஒரு இளம் மனைவி, மைனர்கள் நிறைய இதில் இருக்காங்க. ஸோ இந்த இளம் மனைவிக்கு ஏதோ ஒரு மைனருக்கும் நடந்த உறவுனால நடந்த ஒரு கொலையாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை வேற மாதிரி திருப்பிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது வந்து. இல்லை, ஆமாம், அதாவது சந்தர்ப்ப சாட்சியங்களை குற்றம் புரியாதவர்களுக்கு, அதாவது அங்கே இருந்த ஒரு சூழ்நிலை காரணமாக அங்கே இருந்தவர்கள் மேலே போட்டு இந்த வழக்கை வந்து அது மாதிரியாக ஒரு பார்வையில் வந்து இந்த வழக்கை கொண்டு போகுது, நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வழக்கு. இப்போ இந்த மைனர்கள் ஒவ்வொருத்தருடைய விஷயங்களையும் பார்த்தா இவங்க சொன்னது எதுவுமே இதில் யார் கொண்டுறது, யார் சுட்டிருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது இவங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. நாங்கள் டூரு போகும்போது இப்படி தான் அந்த மைனர் அவரோட போய் அந்த ஒரு பெண்ணை வந்து தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தார், நாங்கள்லாம் பார்த்து திட்டினோம், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ சாட்சி சொல்ல வந்தவர்கள் சொன்ன பொய்யும், சாட்சி சொன்ன அந்த நபர் வந்து அவர் இன்னொரு மைனர் செய்த குற்றத்துக்கு மறைமுகமாக இருந்தவும் காரணத்தினால இங்கே யாரும் யோக்கியர் இல்லை, அதனால் இவங்க சொல்கிற சாட்சியம் எதுவும் செல்லாது அப்படிங்கிற முடிவுக்கு கோர்ட் வருது. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு தப்பில் இருக்க கிரைமுக்கு பின்னாடி இருக்காங்க, இல்லாத ஒரு குற்றத்துக்கு பின்னாடி இருக்க, ஒரு பொய்க்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இந்த வழக்கில் வந்து கடம்பூர் ஜமீனுக்கு எதிராக ஒரு ஜோடனைக்கப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதும், ஏற்கனவே அப்ரூவ் ஆன தன்னை மாற்றிக்கொண்ட சிங்கம்பட்டி ஜமீன் வந்து இந்த வழக்கு நடத்துறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தார் அப்படிங்கிறது காரணத்தமாக வச்சும் இவங்க 2 பேரையும் விடுதலை செஞ்சிருது கோர்ட். ஸோ யாரோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, கடம்பூர் ஜமீனோட அந்த வாரிசு வந்து அவருக்கு கொஞ்சம் நல்ல கேரக்டர் உள்ளவர். ஆமாம், ஸோ அவர் பேரில் திருப்பி விட்டாங்க. ஆமாம், ஆமாம். அவர் பேரில் திருப்பி விட்டாங்க. இந்த சீனி வெள்ளைய சிவசுப்பிரமணியம் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் ஒரு மைனர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, சாட்சி வந்து நல்ல சுருள் முடி, திடகாத்திரமான உடம்பு, இருட்டில் போச்சு, அந்த நியூ இங்கிலாந்து கல்லூரிக்குள்ளே ஒரு மாடியில் இருட்டில் மாடிப்படியில் ஏறி போனாங்க, நானும் பின்னாடியே போனேன், இருட்டில் வந்து அவங்க பிரின்ஸிபல் அந்த அறைக்குள்ளே போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சாட்சி சொல்கிறாரு. ஆனால் இவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே இந்த சிங்கம்பட்டி ஜமீனுக்கு தான் இருக்கே தவிர, அந்த கம்பீரமான உருவம், இந்த சுருட்ட முடி, இதெல்லாம் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு தான் இருக்குது, கடம்பூர் ஜமீனுக்கு இல்லை. அவர் கொஞ்சம் பாந்தமாக ஒல்லியாக இந்த மாதிரி இருந்திருக்காரு. அதனால் இவர் சொல்கிற அந்த 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 சாட்சி சொன்னவரும் பொய்யா இருக்கார் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. இப்படி இந்த குழப்பமான இந்த சூழலில் வந்து எந்த முடிவுக்கும் வர முடியாமல் இந்த சூழலில் வந்து யாரும், அதாவது நேர்மையாக இருக்கவங்கள தண்டிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணமாக வச்சு, மையத்தை வச்சு அவங்க 2 பேரையும் விடுதலை பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் யார் அந்த கொலையை பண்ணது இந்த ஆக மொத்தத்தில் 2 விடுதலை பண்ணிட்டாலும் இப்போ டீலாகே வந்து எப்படி இறந்தார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் பெரிய மர்மமாக இருக்குது. இந்த மர்மத்தில் மனைவிக்கும் இந்த கொலையில் பங்கு இருக்கோ அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன்னா இளம் மனைவி அங்கே உள்ள மைனர்களோட சில வேற வந்து அரசல் புரசலான ஒரு காதல் களியாட்டங்களில் ஈடுபட்டிருப்பதாக அன்றைய சூழலில் வந்து பேசப்பட்டது. இப்போ அந்த மேரியோட தொடர்பு வச்சுருந்த இந்த மைனர்கள் வந்து யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் பிரிட்டிஷ் என்ன நினைக்குது, கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, இப்படியான ஒரு சூழலில் வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்தவரை வந்து நாம் வந்து இந்த வழக்கில் வந்து சிக்க வச்சிட்டோம்னா இது நமக்கு வந்து ஒரு நீங்காத ஒரு கெட்ட பேராக மாறிடும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ, அந்த மேரியை வந்து லண்டனுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ மேரியை காப்பாற்றணுங்கிறதுக்காக இங்கே ஒரு மைனரும் காப்பாற்றப்பட்டார். ஆமாம், இங்கே மைனர்கள் இப்போ மேரியும் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரி மாறி போச்சு பாருங்க. மேரியும் காப்பாற்றப்பட்டார், மைனர்களும் காப்பாற்றப்பட்டார்கள், பாவம் டீலாகே மரணமடைந்தார். இந்த மரணத்துக்கு பின்னால்
யார் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. மனைவி கள்ளக்காதலனோட சேர்ந்து கணவரை கொண்டுட்டார் அப்படிங்கிற ஒரு வழக்கு நிறைய இப்போ வருது வந்து. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதிங்கிறது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. இருக்கலாம் இருக்கலாம், அது ஒரு இதுவாக இருக்கலாம். ஆனால் இந்த படிக்க போன மைனர்கள் வந்து குதிரை ஏற்றம், வாள் ஏற்றம், சண்டை பயிற்சி இதெல்லாம் முறையாக கற்றுக்கணுங்கிறத விட அவங்க வேறு வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த நியூ இங்கிலாந்து கல்லூரியிலேருந்து நமக்கு தெரிய வருது. இப்போ ஏன் வந்து இன்னைக்கு வந்து ஊருக்குள்ள கிராமத்துங்களில் ரவுடித்தனம் செய்கிறவர்களை மைனர்கள்னு ஏன் சொல்கிறாங்கங்கிறதுக்கு இப்போ நமக்கு ஒரு விடை கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து இந்த வழக்கில் வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்காக வாதாடினது மும்பையை சேர்ந்த வாடியா குரூப் அப்படின்னு சொன்னீங்க வந்து. இந்த வாடியா குரூப்போடக்கு தான் வந்து மாஞ்சோலை எஸ்டேட்டோட 8000 ஏக்கர் நிலத்தை வந்து ஒப்பந்தம் கொடுக்குறாங்க வந்து. என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும்? அதாவது ஒரு கட்டத்தில் வந்து இந்த வழக்கு லண்டனுக்கு போன பிறகு, இந்த லண்டனுக்கும் போன பிறகு மிகப்பெரிய ஒரு செலவு வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு வருது. பெரும் செலவு. அவங்க வந்து வாழ்நாளில் வந்து சம்பாதிச்சு வச்சிருந்த தங்கம், நகை, வைடூரியம், வைரங்கள் எல்லாமே விற்கப்பட்டு எல்லாம் பணமாகப்பட்டு அப்போது வந்து கோர்ட்டுக்கு வந்து கொண்டு போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. அந்த காலத்தில் வந்து ஒரு பவுன் நகை வந்து ₹19.95. ₹19.95 நகை ஒரு பவுன். அப்படின்னா இந்த வழக்குக்கு வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு மொத்தமாக ₹3 லட்சம் தேவைப்படும் அந்த காலத்துக்கு. இப்போ வந்து அதோட மதிப்பு 3 மில்லியன் சொல்கிறாங்க. அவ்வளோ பணத்தையும் சிங்கம்பட்டி ஜமீன் வந்து தங்களுடைய 16 வயது மகன் அவரை வந்து காப்பாற்றுவதற்காக கடுமையாக போட்டு செலவழிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அந்த நிர்வாகம் பண்ண முடியாமல், ஜமீனவே நிர்வாகம் பண்ண முடியாமல் பண தடுமாற்றம் வந்த உடனே அந்த வாடியா குரூப், அதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி PPTCL, அந்த கம்பெனிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கள்கிட்ட இருந்த மாஞ்சோலை எஸ்டேட், அந்த எஸ்டேட்டை வந்து 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு விடுறாங்க. வாடியா குரூப்புங்கிறது வந்து அவங்க வந்து நூசன் வாடியான்னு இப்போவும் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, அவங்க வந்து பார்சி இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க யாருன்னா, பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் அந்த முகமது அலி ஜின்னா அவருடைய பேரன், அவர் நூசன் வாடியா அப்படிங்கிறவர். ஸோ இப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்குது. அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்க அவங்க கம்பெனி, அது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் லிமிடெட். இதுக்கு வந்து அவங்க வந்து அது வந்து அந்த கம்பெனி வந்து பல ப்ராடக்ட் எல்லாமே பண்ணுறாங்க. அந்த பிரிட்டானியா அது உட்பட நிறைய கம்பெனி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அவங்களது தான். அப்புறம் இந்த மாதிரியான கம்பெனிஸை வந்து தேயிலையை வந்து கொடுத்தோன்னா அவங்க தேயிலை பண்ணலாம் சொல்லிட்டு இந்த அடகு வச்சதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 2,95,000 சில்லறை தான் வருது. எவ்வளவு ஏக்கர் அப்படின்னா, ஜமீனுக்கு வந்து சிங்கம்பட்டி ஜமீனுடைய மாஞ்சோலை எஸ்டேட் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 74,000 ஏக்கர். இந்த 74,000 ஏக்கரை வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. அவங்க பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் லிமிடெட்டுக்கு அதை குத்தகைக்கு கொடுக்குறாங்க அந்த கம்பெனிக்கு. அதன் மூலமாக வர்ற பணத்தை வச்சு இவங்க வந்து அந்த ஜமீனை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வழக்கையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் வந்து இந்த வழக்குக்கு இந்த சிங்கம்பட்டி ஜமீன் தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய ஆயுள் முழுக்க தங்களுடைய உழைப்பையும் போட்டு செலவு பண்ணி அந்த 16 வயது மைனரை வந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. இந்த இடம், இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுங்கிறது வாடியா குரூப்புக்கு வந்து 12/2/1929 அன்னைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் போட்டு அந்த உடன்படிக்கை வர்றாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8,373.57 ஏக்கர் நிலம் இது கொடுத்துருக்குது. இது மூலமாக எவ்வளோ பணம் வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு வந்து அந்த வாடியா குரூப் கொடுத்துருக்கு அப்படின்னா ₹2,93,074 கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இன்னைக்கு நம்ம தங்கம் நீங்கள் அன்னைக்கு 19 ஒரு பவுன் ₹19 அப்படிங்கிறதுல கணக்கு பண்ணிங்கன்னா 15,000 பவுன் வருது வந்து. அந்த வாடியா குரூப் வந்து இதை வந்து தங்களுடைய மற்ற ப்ராடக்ட் இருக்குல்ல, பிரிட்டானியா, பாம்பே டையிங் இருக்குல்ல, பாம்பே டையிங் அவங்களுக்கு தான். அந்த கோ ஏர்னு சொல்லி ஃப்ளைட்டு சர்வீஸும் உள்ளே இருக்குது. அதில் வந்து இவங்களுடைய தேயிலை இதையும் அவங்க வந்து 99 வருஷம் ஃபுல்லாக
அவங்க வந்து கரெக்டாக முறைப்படி எல்லாமே சரியாக நிர்வகிச்சிருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஒரு 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 சில லட்சங்கள் வந்து அவங்க வந்து இதர குத்தகை தொகையாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு 1952 வந்து நில உச்சவரம்பு சட்டம் வருது. அது வரைக்கும் சிங்கம்பட்டி ஜமீன் கொடுக்கப்பட்டிருந்த அந்த தொகை வந்து தமிழ்நாடு அரசாங்கமே வந்து அதை வந்து அந்த நில உச்சவரம்பு சட்டத்தின்படி அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாடியா குரூப் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் நேரடியாக அரசுக்கே நாங்கள் செலுத்திடுறோம்னு சொல்லிட்டு அந்த அரசுக்கே வந்து அந்த தொகையை அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் உரிமையாளராக தமிழ்நாடு கவர்மெண்ட் மாறிடுது. ஆனால் ஒப்பந்தம் ரத்து இல்லை. அவங்க வந்து நாங்கள் இதே தொகையை 99 வருஷத்துக்கு படி நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். 99 வருஷம் ஒப்பந்தம் முடிஞ்சோன்னு நீங்கள் எடுத்துக்கங்க, கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்து புதுசாக ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டுறாங்க. இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிட்டத்தட்ட 70,000 74,000 ஏக்கர் இடம் வந்து இவ்வளோ பெரிய இடம் வந்து எப்படி சிங்கம்பட்டி ஜமீனுங்கிற ஒரு தனி ஆளுக்கு கையில் வந்தது வந்து அது ஒரு வேற ஒரு பின்னணி கதை. என்னென்னா 1700களில் வந்து கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானம், அந்த சமஸ்தானத்தில் வந்து ராணி உமையாம்பிகா அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அப்போது அங்கே உள்ள அந்த அவர்கள் கீழே உள்ள மந்திரிமார்கள், அவங்க அந்த நம்பூதிரி இவர்கள்லாம் சேர்ந்து அவங்க வந்து இந்த அரசை வந்து நம்ம எப்படியாவது இந்த அரசு உரிமையை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த திட்டத்தை வந்து ராணி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு மறைமுக போரே நடக்குது. நேரடியாகவும் மோதிக்கிறாங்க. இதில் வந்து ராஜாவாக இருக்கக்கூடிய சேரன் மார்த்தாண்டவர்மன் அவர் வந்து குழந்தை, சின்ன பையன். ராணி என்ன பண்ணுறாங்க, நாம் இங்கே இருந்தோம்னா இனிமேல் நம்ம அந்த இளவரசருக்கு வந்து ஆபத்து வந்துடும், எப்படி அவங்க அதிகாரத்தை பசியில் இருக்கவங்க இளவரசர் உயிரோடு இருந்தால் நமக்கு அதிகாரம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு அவரை கொன்றுவாங்க அப்படின்னா அங்கேருந்து தப்பிச்சு அவங்க தமிழ்நாட்டு பக்கம் வர்றாங்க, தப்பித்து வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த மலைப்பகுதியை ஒட்டி உள்ள ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க. அந்த இடம் தான் இப்போ சிங்கம்பட்டி கல்லிடைக்குறிச்சின்னு பக்கத்தில் ஒரு இடம். இப்போ அந்த செங்கோட்டை கணவாய், ஆமாம், அந்த வழி தான் அவங்க வந்திருக்கணும். அந்த வழி தான் அங்கே வந்து தங்கியிருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து நேர் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கம்பட்டி ஜமீன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து ராணியும் சேரன் மார்த்தாண்டவர்மன் குழந்தையாக வந்து தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே சிங்கம்பட்டி ஜமீன் என்ன பண்ண போய் உதவி பண்ணுறாரு. உதவி பண்ணி அவங்கள பாதுகாத்து அந்த சேரன் மார்த்தாண்டவர்மன் இளவரசனுக்கு வந்து எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. குதிரையேற்றம், வாள் பயிற்சி, மல்யுத்தம், களரி, எல்லா கத்தி சண்டை, கொரில்லா மாதிரி யுத்தம், இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் வந்து அங்கே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு போய் போர் புரிஞ்சிடும். அதாவது திடீர்னு அட்டாக் பண்ணி அங்கே வந்து அவங்கள எல்லாத்தையும் அடித்து வீழ்த்திட்டு சேரன் மார்த்தாண்டவர்மனை வந்து அரசவையை ஏற்ற வச்சுட்டு அங்கேயே அரசு பதவி ஏற்று விட்றாங்க. இதை வந்து அந்த சேரன் மார்த்தாண்டவர்மனும் ராணி உமையாம்பதி அம்மாளும் அவங்களும் வந்து ரொம்ப மகிழ்ந்து போய் நடந்த இந்த போரில் வந்து சிங்கம்பட்டி ஜமீனுடைய முதல் மகன், ஒரு மகன் வந்து நல்ல புலிக்குட்டி, அவர் பேர் நல்ல புலிக்குட்டி, அவர் வந்து இறந்து போயிடுறாரு. இது வந்து அவங்க மார்த்தாண்டவர்மனுக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய சமஸ்தானத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய வனப்பகுதி, கிட்டத்தட்ட நான் சொன்ன 74,000 ஏக்கர், அந்த ஏக்கரை வந்து நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுடைய இதுக்கு எழுதி தரேன்னு சொல்லி பட்டா போட்டு எழுதி கொடுத்தார். அதுக்கப்புறம் அப்படி வந்தது தான் இந்த சிங்கம்பட்டி ஜமீனுடைய இந்த சொத்தாக மாறி போய் அந்த பக்கம் போனாலே அது வந்து கொஞ்சம் காலம் வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து சிங்கம்பட்டி எஸ்டேட் அப்படிங்கிற பேரில் வந்து அது இருந்துட்டு வந்தது. அப்படி தான் வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு வந்து அந்த மாஞ்சோலை எஸ்டேட் வந்து கைக்கு வந்துச்சு. இந்த கைக்கு வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய அந்த சொத்து வந்து நிலம் அப்படியே இருக்குது. அந்த வாங்கின ஜமீனுடைய நிலைமையும் அதை நம்பி இருந்த மக்களுடைய நிலைமையும் இன்னைக்கு கண்ணீர் ததும்பும் வகையான பெரிய ஒரு கதையாக மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் பெரிய சோகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாஞ்சோலை எஸ்டேட் இடம் வந்து தமிழ்நாடு வனத்துறையிட்ட ஒப்படைக்கப்பட்டுடுச்சு. இனிமே அந்த இடம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது வந்து கட்டுப்பாடு உள்ள ஒரு பாதையாகவும் ஒரு
ஒரு சுற்றுலாத்தலமாகவும் ஒரு அருவிக்கரையாகவும் எல்லாமாகவும் அங்கே இருந்தது, ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக இருந்தது. இனிமேல் அப்படி இல்லை. இனி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வரைமுறையற்ற வகையில் தாவரங்கள் வளரும், மரம் வளர்ந்துரும். அங்கே உள்ள வன விலங்குகள் எல்லாம் தங்களுடைய இடத்துக்கு மறுபடியும் திரும்பி வரும். இது வந்து இயற்கை சூழலோட அந்த தேயிலை தோட்டம் ஒன்றி போகும். ஆனால் அங்கு வாழ்ந்து முடிந்து தங்களுடைய வாழ்க்கை நினைவுகளை மட்டும் விட்டு சென்ற அந்த மக்களின் கண்ணீரும் அவர்கள் உழைத்த உழைப்பின் வியர்வையும் இரத்தமும் இன்னும் அந்த காடுகளில் பசுமையை மறைத்து துயரத்தை சுமக்கும்.